வணக்கம். நம்ம எல்லாருடைய வீடுகள்லயும் எப்ப வேணாலும் எதிர்பாராத ஒரு எமர்ஜென்சி நடக்கலாம் இல்லையா? அந்த மாரி நேரங்கள்ல கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம ரொம்ப கூலா எப்படி ஹேண்டில் பண்றது? ஒவ்வொரு வீட்லயும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில அடிப்படையான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் எய்ட் அதாவது முதலுதவி குறிப்புகள தான் இந்த தொகுப்புல நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு கத்தி பட்டு ரத்தம் வருது. இல்லனா சூடான பாத்திரம் பட்டு கையில தீக்காயம் ஆயிடுது. வீட்ல யாரோ சாப்பிடும்போது திடீர்னு பொறை ஏறிடுச்சு, மூச்சு திணறல் வருது, இல்ல திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி அந்த அடுத்த நொடியே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே. இந்த வழிகாட்டில நாம கவர் பண்ண போற 5 முக்கியமான தலைப்புகள் இதோ. 1 காயங்கள் மற்றும் தீக்காயங்கள். 2 மூச்சு திணறல் மற்றும் மயக்கம். 3 சுளுக்கு மற்றும் பூச்சிக்கடி. 4 காய்ச்சல் மற்றும் உணவு ஒவ்வாமை. அப்புறம் கடைசியா மருத்துவரை நாம எப்போ கட்டாயம் அணுகணும். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1 காயங்கள் மற்றும் தீக்காயங்கள். அப்புறம் அதுக்கான சரியான பராமரிப்பு. இப்போ ஒரு சின்ன காயம் பட்டுடுச்சுன்னு வச்சுப்போம். அது சின்ன காயம்தானேன்னு விடக்கூடாது. சரியான பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். காயம் பட்ட உடனே முதல்ல உங்க கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் காயம்பட்ட இடத்த சுத்தமான தண்ணியில நல்லா கழுவணும். ஒருவேளை ரத்தம் வந்துகிட்டே இருந்தா ஒரு சுத்தமான துணியை எடுத்து அந்த காயத்து மேல வச்சு மெதமா அழுத்தி பிடிங்க. ரத்தம் நின்னதுக்கு அப்புறமா கிருமி நாசினி ஏதாவது ஆன்டிசெப்டிக் கிரீம் தடவி பேண்டேஜ் போடணும். இதுதான் ரொம்ப சரியான முறையான வழி. ஆனா இங்கேதான் நம்ம வீடுகள்ல பல வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு பெரிய கட்டுக்கதைய நாம உடைக்க போறோம். ரத்தம் வர்ற காயத்து மேல நேரடியாக மஞ்சத்தூளியோ இல்ல காஃபி தூளியோ தயவு செஞ்சு ஒருபோதும் வைக்கவே கூடாதுங்க. அது காயத்தை ஆத்துறதுக்கு பதிலா இன்ஃபெக்ஷனை இன்னும் அதிகமாக்கிடும். காயத்தை சுத்தப்படுத்தி சரியான கிரீம் தடவி பேண்டேஜ் போடுறது மட்டும்தான் பாதுகாப்பான விஷயம். அடுத்து கொதிக்கிற தண்ணி பட்டோ இல்ல அடுப்புல பட்டோ தீக்காயானா என்ன செய்யறது? தீக்காயம் ஏற்பட்ட உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல் என்னன்னு தெரியுமா? காயம் பட்ட அந்த இடத்த பைப்ல வர நார்மலான குளிர்ந்த தண்ணிக்கு அடியில சரியா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே காட்டணும். இது தோலுக்குள்ள சூடு பரவுறது தடுத்து பாதிப்பை ரொம்பவே குறைச்சிடும். தீக்காயங்களுக்கு நம்ம எதையெல்லாம் செய்யவே கூடாது தெரியுமா? இது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல டூத் பேஸ்ட், தேங்காய் எண்ணெய் இல்ல வெண்ணெய் இதையெல்லாம் எந்த காரணம் கொண்டும் தடவவே கூடாது. ஏன்னா இது காயத்தோட வெப்பத்தை உள்ளேயே லாக் பண்ணி நிலைமையை இன்னும் மோசமாக்கிடும். தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான துணியை வச்சு காயத்தை மூடுறது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே சரியான செயல். அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். மூச்சு திணறல் மற்றும் மயக்கம். யாராவது சாப்பிடும்போது உணவு தொண்டையில சிக்கி திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டா ஒரு நொடி கூட தாமதிக்காதீங்க. உடனே அவங்கள தொடர்ந்து இரும்பும்படி சொல்லுங்க. ஏன்னா இரும்பும்போது அந்த அடைப்பு வெளியேற நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியும் சரியாகலனா அவங்கள கொஞ்சம் குனிய வச்சு அவங்க முதுக நடுப்பகுதியில உங்க உள்ளங்கையால 5 முறை வேகமா தட்டுங்க. ஒருவேளை அப்படியும் அடைப்பு நீங்கல, உங்களுக்கு முறையான ட்ரைனிங் இருக்கு அப்படின்னா ஹேம்லிக் முறைய பயன்படுத்தலாம். இதுல வேகந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தீவிரமான மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஒருத்தரோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சீரியஸான நிலை. முதலுதவி செஞ்சும் சரியாகலைன்னா உடனே அடுத்த செகண்டே மருத்துவ உதவியை தேடணும். இதுல நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து தான். போன பதற்றமான சூழ்நிலைக்கு மாறா யாராவது திடீர்னு மயங்கி விழுந்துட்டா நாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நிதானமா செயல்படணும். மயங்கி விழுந்தவங்கள உடனடியா தரையில சமமா படுக்க வைங்க. மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரா போறதுக்காக அவங்க கால்களை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி வைங்க. ரொம்ப டைட்டா இருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. முக்கியமா அவங்கள சுத்தி கூட்டம் சேராம நல்ல காத்து கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இங்கே நான் ஒரு கடுமையான எச்சரிக்கைய சொல்லியே ஆகணும். மயக்கம் அடைஞ்ச ஒருத்தருக்கு கட்டாயப்படுத்தி அவர் வாயில தண்ணிய ஊத்துறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு தப்பு. அந்த தண்ணி நேரா மூச்சுக்குழாய்க்குள்ள போய் உயிராபத்தையே ஏற்படுத்திடும். அதனால அவங்கள அமைதியா ஓய்வெடுக்க விட்டு நல்ல காத்து வர சேருது மட்டும்தான் ரொம்ப சரியான விஷயம். ஓகே, இப்ப பகுதி 3க்கு வருவோம். சுளுக்கு, தசைப்பிடிப்பு, அப்புறம் பூச்சிக்கடி. எலும்பு முறிவில்லாத சாதாரண தசைப்பிடிப்போ இல்ல சுளுக்கோ வந்தா ரொம்ப ஃபேமஸான RICE அதாவது ரைஸ் முறையை ஃபாலோ பண்ணுங்க. ஆர் அப்படின்னா ரெஸ்ட், காயம் பட்ட இடத்துக்கு முழு ரெஸ்ட் கொடுங்க. ஐ அப்படின்னா ஐஸ், வீக்கத்தை குறைக்க ஐஸ் பேக் வச்சு ஒத்தடம் கொடுங்க. சி அப்படின்னா காம்ப்ரெஷன், அந்த இடத்துல மிதமா ஒரு பேண்டேஜ் கட்டி சுருக்கி வைங்க. இ அப்படின்னா எலிவேஷன்,
காயம்பட்ட பகுதியை உங்க இதயத்தோட லெவலுக்கு மேல கொஞ்சம் உயர்த்தி வைங்க. இப்படி செஞ்சா வீக்கமும் வலியும் ரொம்ப சீக்கிரமாவே குறைஞ்சிடும். திடீர்னு கொசுவோ இல்ல வேற ஏதாவது பூச்சியோ கடிச்சிட்டா அந்த இடத்துல பயங்கரமான அரிப்பும் வீக்கமோ வரும் இல்லையா? உடனே அந்த இடத்த சுத்தமான தண்ணியால கழுவுங்க. வீக்கத்தை குறைக்க ஒரு ஐஸ் ஒத்தடம் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த அரிப்பு கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கேலமின் லோஷனை தடவலாம். இது உங்களுக்கு உடனே ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. பூச்சி கடிச்ச இடத்துல எவ்வளவுதான் அரிப்பு எடுத்தாலும் அந்த இடத்த மட்டும் நீங்க சொரியவே கூடாதுங்க. அப்படி சொரிஞ்சா உங்க நகங்கள்ல இருக்கிற கிருமிகள்லாம் உள்ள போய் வீக்கத்தையும் எரிச்சலையும் இன்னும் அதிகமாக்கிடும்னு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 4, காய்ச்சல் மற்றும் உணவு ஒவ்வாமை, அதாவது ஃபுட் பாய்சனிங். சாதாரணமா ஒரு காய்ச்சல் வரும்போது உடம்புக்கு ரொம்ப மென்மையான ஒரு பராமரிப்பு தேவைப்படும். காய்ச்சல் அடிக்கும்போது உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சிடும். அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்புக்கு தேவையான அளவுக்கு முழுமையான ஓய்வு கொடுங்க. நெத்தியில ஒரு ஈரத்துணியை வச்சு உடம்போட சூட்டை குறைக்கலாம். அப்புறம் தெர்மாமீட்டர் வச்சு அப்பப்போ உடம்போட டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கெட்டுப்போன உணவாலோ இல்ல ஃபுட் பாய்சனிங்னாலோ வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படும்போது உடம்புல இருந்து நிறைய தண்ணி வெளியேறிடும். அதனால ORS கலந்த தண்ணிய குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது உங்க உடம்பு சோர்வடையாம பாத்துக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா செரிக்கக்கூடிய லைட்டான சாப்பாட்டை மட்டுமே சாப்பிடுங்க. செரிக்கிறதுக்கு கஷ்டமான ரொம்ப ஹெவியான உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துருங்க. இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதி 5க்கு வந்துட்டோம். மருத்துவரை நாம எப்போ அணுகணும்? சில தீவிரமான சூழ்நிலைகள்ல முதல் உதவி மட்டுமே பத்தாது. தோலுக்கு உள்ள வரைக்கும் பாதிக்கக்கூடிய ரொம்ப கடுமையான தீக்காயங்கள், மூச்சு விடவே சிரமமா இருக்கிற அளவுக்கு தீவிரமான அலர்ஜி, இல்லனா நிக்காத வாந்தி, கடுமையான காய்ச்சல், இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சா வீட்லயே முதலுதவி செஞ்சுட்டு இருக்காம உடனடியா டாக்டரை போய் பார்க்கறது மட்டும்தாங்க ஒரே சரியான தீர்வு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இந்த வரிய பாருங்க. இந்த குறிப்புகள் எல்லாமே ஆரம்பகட்ட முதலுதவிக்கு மட்டும்தான். தீவிரமான ஆபத்தான நிலைமைகளுக்கு டாக்டரை பார்க்கறது தான் இறுதியான பாதுகாப்பான தீர்வு. முதலுதவி அப்படிங்கிறது மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு பாலம் தானே தவிர அது ஒருபோதும் முழுமையான மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாகாது. இதை நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சரி, இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த எளிய ஆனா உயிரையே காப்பாற்றக்கூடிய வழிகாட்டுதல்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க வீட்டோட பாதுகாப்பாளரா இருக்க நீங்க தயாராகிட்டீங்களா? இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். எப்பவும் விழிப்புணர்வோடு இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பயனுள்ள விளக்கத் தொகுப்புல நாம மீண்டும் சந்திக்கலாம்.